அடுத்த பரம்பொருள் மாஸ்டர்ஸ் ஆன்லைன் வகுப்பை வந்து அறிமுகப்படுத்துகிறோம். 3 மாத வகுப்பு இது. சாதாரண நபர்களை மாஸ்டர்ஸ் லெவலில் உயர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்லைன் வகுப்பு. இது வரைக்கும் 3 பேட்சஸ் வந்து முடிஞ்சிருக்கு. இப்போ 4வது பேட்சோட முதல் வகுப்பு வந்து செப்டம்பர் 6ஆம் தேதி ஆன்லைன் ஜூம் வழியாக வந்து தர இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி பங்கு பெற்றவர்களுடைய வாழ்க்கையை பற்றி நிறைய ஃபீட்பேக் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம மாஸ்டர்ஸ் கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பண்றதுன்னு கரெக்டா அந்த வழிமுறைகளை கரெக்டா சொல்லி கொடுக்குறீங்க. நம்மள அப்படியே இழுத்து கீழே விடுற மாதிரி ஒரு சில சிச்சுவேஷன் வந்தாலும் சீக்கிரமா அதை விட்டு வெளியே வர முடியுது. மாஸ்டர் கிளாஸ் வந்ததுல இருந்து என்னை நான் நிறைய கத்துக்கிட்டேன் குருஜி. இப்பதான் உட்காந்து நான் என்ன வந்து யோசிக்கவே ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு ஃபீல். இப்போ நான் எவ்வளவு மாறி இருக்கேன். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். Your master class is very very useful குருஜி. பரம்பொருள் foundation.in வெப்சைட் போனீங்கன்னா அதுல நிறைய மாஸ்டர்ஸ் கிளாஸை வந்து அப்லோட் வந்து பண்ணி வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதன் வாயிலாக நிறைய நபர்கள் பயன்பெற்று கொண்டே வந்து வருகிறார்கள். விருப்பப்படக்கூடிய நபர்கள் தாராளமாக www.paramborulfoundation.in அப்படின்ற வெப்சைட்ல போய் உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். அடுத்த மாஸ்டர்ஸ் கிளாஸோட இந்த 4வது பேட்சோட முதல் வகுப்பில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை. பொண்டாட்டி ஒரு சாமியார்கிட்ட வர்றா. எப்போ பார்த்தாலும் புருஷன் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காருங்க, என்னங்க பண்ணுறது? அப்படியா, இங்கே வா உட்கார். ஒரு கமண்டலத்தில் ஒரு மந்திரிக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மாய நீர் அதை எடுத்து கொடுத்து, எப்போல்லாம் உன் புருஷன் திட்டுறானோ நீ என்ன பண்ணுவ? இல்லை திருப்பி திட்டிடுவேன். அடிப்பாவி, இதாண்டி எல்லா பிரச்சனைக்கும். நீ இந்த மருந்தை வாய்க்குள்ளே வச்சுக்கணும், பட் 10 நிமிஷம் இந்த மருந்தை நீ விழுங்கக்கூடாது. இப்படி நீ பண்ணிக்கிட்டே வா, உனக்கு வாழ்க்கையோட தத்துவம் புரியும். அப்படியா, ஓகே. கண்டினியூ பண்ணிக்கிட்டே வர்றா. எப்போல்லாம் புருஷன் சண்டை போடுறாரோ தண்ணி வாயில் போயிடும். 5 to 10 minutes நோ டாக். 10 மினிட்ஸ்க்குள்ளே அவருக்கும் அந்த கத்துற வேகம் முடிஞ்சிடும், ஆட்ரலைன் ரஷ் கம்மியாயிடும், ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் கம்மியாயிடும். இந்த அக்கா 10 நிமிஷத்துக்கு அப்புறம் திட்டலான்னு போகிறப்ப இவங்களோட வேகமும் கம்மியாயிரும். அங்கே பேசுறதுக்கு ஆள் இருக்க மாட்டான், பிரச்சனை வராது. இதே கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. சண்டை போட்டு பேசும் காரணத்தில் ஒரு நோக்கத்தில் பிறர் உங்களை வம்புக்கு இழுத்தா கூட தேவையான இடத்தில் அமைதி காக்கும் போது பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் விடுபடுகிறீர்கள். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, அதிகமாக பேசாமல் இருக்கும்போது பேச்சிற்காக பயன்படுத்தக்கூடிய மொத்த ஆற்றலும் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய வாசியை சீக்கிரம் ஆக்டிவேட் பண்ணும். இதனால் தான் சொன்னார்கள், பேச்சை குறை மூச்சை கவனி. பேசுறதுல தான் நிறைய எனர்ஜி போகுது. உங்களுக்கு ஏகப்பட்ட எனர்ஜி பேசுறதுல தான் போகுது. பேசாதீங்க, அவசியமே இல்லை. உங்களுக்கு என்ன வேணும் லைஃப்பில்? உங்களுக்கு கிளாரிட்டி வேணும். உங்களுக்கு என்ன வேணும்? சரி, பணம் வேணுன்றவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். 100 கோடி ரூபா பணம் தரேன். பேங்க்னா என்னன்னு தெரியாது, எப்படி அந்த பணத்தை சேவ் பண்ணுறதுன்னு தெரியாது, எப்படி பாதுகாக்கிறதுன்னு தெரியாது. இப்போ அந்த கிளாரிட்டி இல்லாத அந்த 100 கோடி ரூபா உங்களுக்கு பயன்படுமா? உங்களை வந்து ஒரு பெரிய ஒரு அரசு பதவியில், ஒரு அதிகார பதவியில் உட்கார வைக்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு பெரிய அரசு பதவி, அதிகார பதவியில் இப்போ நீங்கள் போய் உட்கார்றீங்க. இப்போ நான் உங்களை என்ன கேட்குறேன்னா, அது என்ன ஏதுன்னே உங்களுக்கு தெரியல, அது என்ன பதவினே உங்களுக்கு கிளாரிட்டி புரியல. இப்போ அந்த பதவியில் நீடித்து நிலைக்க முடியுமா? இப்போ சொல்லுங்க, உண்மையான அசட்டுன்றது பொருளா இல்லை பொருளை பற்றிய தெளிவா? உங்களுக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு என்ன வேணும்னா யூ நீட் கிளாரிட்டி. உங்களுக்கு என்ன வேண்டும்? தெளிவு வேண்டும். எதை பற்றிய தெளிவு வேண்டும்? வாழ்க்கையில் எதெல்லாம் நீங்கள் அணுகிறீங்களோ, எது கூடலாம் டைம் பாஸ் பண்ணுறீங்களோ, எதெல்லாம் உங்களை வாழ்க்கையில் அடுத்த கட்டம் கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பொருளை பற்றிய தெளிவு இருக்க வேண்டும். ஏன் தெரிஞ்சுக்கணுன்னா, எதை பற்றி தெரியலையோ அது உங்களுக்கு படபடப்பு பதட்டத்தை கொண்டு வரும். படபடப்பு பதற்றம் எப்போது வந்துவிட்டதோ உங்களால் வாழ்க்கையில் நீங்கள் அடைய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய எதையுமே அடைய முடியாது. இப்போ பிரச்சனை என்னென்னா, நீங்கள் போட்டிருக்கிற ட்ரெஸ் இல்லை, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு இல்லை, நீங்கள் யூஸ் பண்ணுற கார் இல்லை, கட்டியிருக்கிற பொண்டாட்டி இல்லை, புருஷன் இல்லை. பிரச்சனை என்னென்னா கிளாரிட்டி, தெளிவு. ஏன் தெளிவு வரணும்? தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே தெளிவு. இந்த வார்த்தையை நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க.
எனக்கு என்னென்னமோ பேச தெரியும், இப்போ நான் டைம் பாஸ் பண்ணுறக்கா வரல, பேஜை ஃபில் பண்ணுறக்கா வரல, உங்களுக்கு உண்மையாகவே உருப்படியாக ஏதாவது சொல்லி தரணும்னு நினைக்கிறேன். புரியுதா? தெளிவு. உங்களுக்கு என்ன வேணும்? கிளாரிட்டி. லட்சம் ஐடியா இருக்கும், ஜெயிக்காது. ஒரே ஐடியா இருக்கும், கிளாரிட்டியோடு இருக்கும், அந்த ஐடியா தான் ஜெயிக்கும். ஏன் கிளாரிட்டி அவசியம்? கிளாரிட்டினா என்னன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் வீட்டில் இருந்து கிளம்புறீங்கன்னா எந்த வாசல் வழியாக நான் வெளியே வரணும், பஸ்ஸில் போகணுமா, ட்ரெயினில் போகணுமா, ஃப்ளைட்டில் போகணுமா, எந்த பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏறணும், எத்தனை நம்பர் பஸ் ஏறணும், எத்தனை ரூபாய் டிக்கெட் வாங்கணும், எந்த ஸ்டாப்பில் நான் போய் இறங்கணும், அங்கே லோக்கல் ஆட்டோக்காரர்கிட்ட எப்படி பேசணும், அங்கேருந்து மண்டபத்துக்கு நான் எப்படி வரணும், மண்டபத்துக்கு வந்தோடனே எந்த இடத்துல உட்காரணும், எந்த இடத்துல அவர் நடந்து வருவார், எந்த இடத்துல அவர் பார்வைப்படும், இந்த சிந்தனை இருக்கு தெரியுமா? இதுதான் கிளாரிட்டி. இந்த கிளாரிட்டிக்கு இன்னொரு பேர் என்னன்னா அனுபவம். அனுபவம் இல்லாமல் தெளிவு உங்களுக்கு வராது. புரியுதா? புரியலையா நான் சொல்றது? அனுபவம் உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் சம்பாதிக்கிறது ஒன்றே ஒன்று தான். பணங்காசெல்லாம் போயிடும். எவ்வளவோ சம்பாரிச்சிங்க, எவ்வளவோ போயிடுச்சு. எவ்வளோ இருக்குது இப்போ பேங்க் அக்கௌண்ட்டில்? எவ்வளோ வச்சுருக்கு? என் அக்கௌண்ட்லேயே ஒன்றும் இல்லை. உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ வச்சுருக்க போகிறீங்க நீங்கள்? அது வரும் போகும், வரும் போகும். நம்பர் எது தெரியுமா நிலைக்குது? எக்ஸ்பீரியன்ஸ், உங்கள் அனுபவம். இப்போ எனக்கு வயசு கம்மி, அனுபவம் ரொம்ப ஜாஸ்தி. இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ஏன் பேச முடியுதுன்னா அனுபவம் ஜாஸ்தி. அத்தனை நாடுகளுக்கு சென்று வந்து விட்டேன், அத்தனை ஆளுமைகளை பார்த்து விட்டேன். கிங்ஸ் ஃபேமிலி, ராயல்ஸ் ஃபேமிலி எல்லாம் மீட் பண்ணிட்டேன். யார் எங்கே என்னதுலாம் கேட்காதீங்க. பலவிதமான மனிதர்கள், பலவிதமான மருத்துவர்கள், பலவிதமான மக்கள், பலவிதமான நபர்களை உலகெங்கிலும் சந்தித்து விட்டேன். பார்க்காத இடமே இல்லை. அவ்வளவு அனுபவங்கள் எனக்கு சொல்லி கொடுத்தது ஒன்றே ஒன்று மட்டும்தான். என்ன தெரியுமா? இந்த உலகத்திலிருந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடியது இந்த அனுபவம் மட்டும்தான், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ புத்திசாலி என்ன பண்ணுவான்னா, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு அனுபவம் வருதுன்னா அந்த அனுபவத்தை ஆராய்ச்சி செய்வான். ஆன்மீக அனுபவங்களை ஆராய்ச்சி பண்ணக்கூடாது, பைத்தியம் பிடிச்சிரும். உங்கள் வாழ்வியல் அனுபவங்களை ஆராய்ச்சி பண்ணணும். ஏன் பண்ணணும்? நீங்கள் ஆராய்ச்சி பண்ணாமல் இருக்கக்கூடிய அனுபவங்கள் மீண்டும் மீண்டும் ரிப்பீட் ஆகும். ஏன்னா இறைவன் உங்களுக்கு ஏன் அந்த அனுபவத்தை கொடுத்தாருன்னா, அதுலேருந்து நீ அந்த பாடத்தை கற்றுக்கன்றதுக்கு தான் அந்த அனுபவத்தை கொடுக்குறாரு. ஏன் கொடுக்குறாரு? நீங்கள் எப்போ அந்த பாடத்தை கற்றுக்கிறீங்களோ அப்போ தான் அடுத்த பாடத்துக்கு போக முடியும். அவர் ஒரு டீச்சிங் ப்ராசஸில் இருக்கிறாருங்க. அவர் உங்களுக்கு அனுபவத்தை கொடுத்துட்டு இருக்கிறாரு. செருப்படியும் அனுபவம் தான், குழந்தை பிறக்கிறது அனுபவம் தான், ஹெல்ப் பண்ணுறது அனுபவம் தான், சப்போர்ட் பண்ணுறது அனுபவம் தான், சாப்பிட்றதும் அனுபவம் தான், தூங்குறதும் அனுபவம் தான். விசாரம் செய்தீர்களா அப்படின்னா என்ன? விசாரணை செய்தீர்களா? யாரை யார் விசாரணை பண்ணணும்? என்ன நானே விசாரணை பண்ணிக்கணும். எவன் ஒருவன் தன்னை தானே விசாரணை செய்து கொள்கின்றானோ அவன் ஞானி. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மோஸ்ட் பீப்புள் எப்படி இயங்குறாங்கன்னு சொல்கிறேன். இப்போ ஒரு பாம்பு வருது, ஒரு எக்ஸாம்பிளுக்கு வரல, எந்திரிச்சிட போறீங்க. ஒரு பாம்பு வருது, பாம்பு வந்தோடனே பயம் வருது, பயம் வந்தோடனே பாம்பு பிடிக்கிற ஒருத்தர் வராரு, பாம்பை பிடிச்சிட்டு வெளியில் போயிட்டார். இப்போ கவனிங்க, நல்லா கவனிங்க, இது ஒரு சம்பவம். இந்த சம்பவத்து பின்னாடி ஒரு செயல்பாடு இருக்குல்ல, ஒரு அனுபவம் இருக்குல்ல, இதை ஆராய்ச்சி பண்ணணுன்றேன். சேம், ஒரு பாம்பு வருது, உள்ளுக்குள்ள என்ன ஆகும்? படபடப்பாகும், பதட்டமாகும். இப்போ இதை கவனிக்கணுன்றேன். ஏன் எனக்கு இது வருது? கவனிக்கணும். பாம்பு ஒருத்தர் பிடிக்க வர்றார், அதை கவனிக்கணும். எப்படி பிடிக்கிறார் அதை கவனி. இதை வச்சு நான் என்ன பண்றதுன்னு கேட்காதீங்க, கவனிங்க. முதல்ல கவனிங்க. ஒருத்தவங்களை திட்டான், திட்டோடனே மறுபடியும் திருப்பி திட்டிட்டீங்க, அப்புறம் கடுப்பாகிறீங்க, சண்டை போடுறீங்க, வீட்டுக்கு போயிடுறீங்க. இதோட முடியல. இப்போ இந்த சீனை ஒன்று அங்கேயே ரீவைண்ட் பண்ணி ஆராய்ச்சி பண்ணணும், இல்லைன்னா வீட்டுக்கு வந்து ரீவைண்ட் பண்ணி ஆராய்ச்சி பண்ணணும். ஏன் பண்ணணும்? நீங்க பண்ண செயல்களை நீங்களே ரீப்ளே பண்ணி ஆராய்ச்சி பண்ணும்போது தான் எதுக்கு அந்த கோபம் வந்ததுன்னு புரியும். பல பேர்த்தை ஏமாத்திடலாம், நான் சரின்ற மாதிரியே பேசுவீங்க,
நீங்கள் உங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்கும்போது நீங்கள் உண்மையான பதிலை தான் கொடுத்து ஆகணும், பொய்யான பதிலை கொடுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் பொய்யான பதிலை கொடுத்தீங்கன்னா துப்பிடும் உங்களையே. ஏய் நீ இதுக்கு தானே இதை பண்ண, ஏமாத்திரியா? அப்போ என்னன்னா உங்களுக்கு நீங்களே பதில் கொடுத்து பழகும்போது உங்களுக்கு பதட்டம், படபடப்பு, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன்லாம் ஒரு காலகட்டத்தில் வருது இல்லையா? வருதா வரலையா? அது ஏன்றதை உட்காந்து கவனிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் 7 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டானில் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஸ்பிரிச்சுவல் யாத்திரையை வந்து மேற்கொள்ள இருக்கிறோம். டெக்னாலஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மக்களினுடைய வாழ்க்கைக்கும் பிறவியில்லா பெருவாழ்விற்கும் முக்கியத்துவம் கொடுத்து போகக்கூடிய மிகவும் வளமான, அற்புதமான, சக்தி மிக்க ஒரு நாடு. இந்திய குடிமகன்களுக்கு பாஸ்போர்ட் என்பது அவசியம் கிடையாது, ஓட்டர் ஐடி இருந்தால் மட்டும் போதும். கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணியும் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்ல போயும் உங்களது பெயரை வந்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். சிங்கப்பூரில் வருகின்ற செப்டம்பர் 18ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 5 நாட்கள் அடுத்த மீட்டப் வந்து ஏற்பாடு பண்றோம். இதற்கு முன்னாடி சிங்கப்பூர்லயும் சரி, மலேசியாவிலும் சரி, இந்தியாவிலும் சரி பல நபர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில பர்சனல் லைஃப் கைடன்ஸ், ஸ்பிரிச்சுவல் எலவேஷன், முக்திக்கான ஞான பாதைக்கு உண்டான கேள்விகள் மற்றும் பதில்கள், உடல் மற்றும் மனம் சார்ந்த பிரச்சனைகள், நோய் சம்பந்தமான பிரச்சனைகள், வெளியிட முடியாத பல கேள்விகளுக்கு பதிலை தெரிந்து கொண்டும் தொடர்ச்சியாக பொதுமக்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நினைத்து பார்க்க முடியாத வாழ்வியல் மாற்றங்களை தங்களது வாழ்வில் அனுபவித்துக் கொண்டு வருகிறார்கள். விருப்பப்படக்கூடிய நபர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணியும் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்ல போயும் உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். பேராசைகளை கட்டி இறைவனை அணைத்து முக்தியை முத்தமிடு www.guruvinkarunai.com நீங்க போனீங்கன்னா நம்ம புத்தகத்தை வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். அதுபோக நிறைய ஆர்கானிக் பொருள்களும் வந்து நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதையும் நீங்க வந்து தாராளமாக வந்து நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த பிரபஞ்சம் நமக்கு வேண்டும் என்கின்ற பொருள்களை, பிற மனிதர்களை, பிற உயிரினங்களை, பல மெட்டீரியல்ஸை பயன்படுத்தி எப்படி வேகமா நம்ம கிட்ட நகர்த்தி கொண்டு வருது அப்படின்ற அந்த ரகசியத்தை வந்து அதில் வந்து தெளிவாக பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற தினசரி அன்னதானம் மற்றும் இதர நற்காரியங்களுக்கு நீங்கள் உங்களது பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். இதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்றால், தரித்திர தோஷம் விலகுகின்றது, அன்னக்குறைவு தோஷம், பித்ரு தோஷம், கர்ம தோஷம், பாவ தோஷம் மற்றும் கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்களின் தீவிரமும் குறைகின்றது, மனக்குழப்பம் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் விலகுகின்றது, குடும்ப கலகங்கள், தொழில் தடைகள், பணத்தடை, கல்வித்தடை, திருமணத்தடை, சந்தானத்தடை, நோய் தொடர்பான கர்மபாரம் முற்றிலும் வந்து தீருகின்றது. ஆகையினால் இந்த பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற எல்லா விதமான நற்காரியங்களிலும் உங்களது பங்களிப்பை வந்து செலுத்துவதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கிற்கு தாராளமாக நீங்கள் வந்து பணம் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.